எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஸ்டார் அண்ட் டெல்டா. ஸோ ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்னா என்ன, எதுக்காக அதை நம்ம பார்க்கணும், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா மிஷின்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மிஷின்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிசி மிஷின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஏசி மிஷின்ஸ்னால் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா மிஷினும் ஏசி மிஷின்ஸ்க்கு வந்துடும். டிசி மிஷின்னா டைரக்ட் கரண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா மிஷினும் டிசி மிஷின்ஸுக்கு வந்துடும். ஸோ ஏசி மிஷின் டிசி மிஷின் ரெண்டுலேயுமே ஒரு காமன் திங் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மோட்டார், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர். ஸோ மோட்டார் அப்படிங்கிறது நம்மளோட அப்ளிகேஷன், அதாவது வந்து என்னென்ன சில அப்ளிகேஷன் இருக்கோ, சில இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு நிறைய பர்பஸ்க்காக மோட்டரை யூஸ் பண்ணுறோம், நமக்கு தெரியும். அதே மாதிரி ஜெனரேட்டர் அப்படின்னா பவர் ஜெனரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். ஸோ இந்த மோட்டர் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறது ஸ்டார் டெல்டா. ஏன் ஸ்டார் டெல்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டர் தேவை. அதாவது வந்து மோட்டரை ஆன் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்விட்சோ ஏதோ ஒரு விஷயம் தேவை. ஸோ டைரெக்டாக நம்ம ஆன் பண்ணிட்டு போயிடலாமே மோட்டரை. எதுக்காக ஸ்டார்டர் இது மாதிரி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், மோட்டர் வந்து ஸ்டார்டிங் கரண்ட் பார்த்தீங்கன்னா 4 to 6% ஆஃப் 6 times 4 to 6 times ஆஃப் ஸோ 4 to 6 times ஆஃப் ஃபுல் லோட் கரண்ட் இருக்கும். ஃபுல் லோட் கரண்ட் அப்படின்னா, இப்போ மோட்டரோட நார்மல் கரண்ட் வந்து 10 ஆம்ப்ஸ்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் டைமில் 40 to 60 ஆம்ப்ஸ் இருக்கும் இதோட கரண்ட். ஸோ இதான் ரீசன். இந்த மாதிரி 40 to 60 ஆம்ப் இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் வந்து டேமேஜ் ஆகும். அப்படின்னா வந்து டைரக்டாக மெக்கானிக்கலி டேமேஜ் ஆகாது. அதோட பேண்டிங்ஸ் வந்து அதிகமான ஹீட் ஆகி ப்ராப்ளம் வரலாம், இல்லை ஜாம் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய வரும். ஸோ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்ன ஸ்டார்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஸ்டார்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டியூவல் ஸ்டார்டர். ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மோட்டருக்குலாம் டியூவல் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்டார்டர், விஎஃப்டி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்டர் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டார்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஸோ ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாராக இருக்கும். ஸோ ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் டெல்டாவை கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியும், நம்மளால் மேனுவலாக பண்ண முடியும். ஸோ இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்டார்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோட பவர் ஆப்ரேஷன் எப்படி சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் எடுத்துக்கும். ஸோ மோட்டர் எடுத்தாச்சு. மோட்டரில் வந்து 6 டெர்மினல்ஸ் இருக்கும். ஸோ UVW, U1, V1, W1. ஸோ இந்த 6 டெர்மினல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரியலிட்டிக்கலாக வந்து மோட்டர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏசி மிஷின்ஸோட, அதாவது வந்து சாதாரண ஏசி இண்டக்ஷன் மோட்டர் ஆகட்டும், ஏதோ ஒரு மோட்டர் ஆகட்டும், அதோட டெர்மினல்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். 6 டெர்மினல்ஸ் இருக்கும். 1 2 3 4 6 டெர்மினல்ஸ் இருக்கும். ஸோ இந்த டெர்மினல் தான் நம்ம 6 டெர்மினல் அங்கே எடுத்திருக்கோம். UV1 அண்ட் UV2 அண்ட் UV3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோட்டரோட டெர்மினல்ஸ் வந்து 6 இந்த டெர்மினல் இருக்கும். ஸோ இதை வச்சு அந்த மோட்டர் வந்து ஸ்டாரில் ரன் பண்ணுறதா டெல்டாவில் ரன் பண்ணுறதா அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த 3ஐயும் நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மோட்டர் வந்து ஸ்டாரில் ரன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒன், இந்த செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா மோட்டர் வந்து டெல்டாவில் ரன் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கனெக்ஷன். ஆல்ரெடி இந்த கனெக்ஷனை வந்து உங்களுக்கு போர்டில் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெர்மினல்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் மோட்டரில்.
ஸோ இந்த சாம்பிள் டெர்மினல் காட்டுறதுக்காக தான் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டேன். ஸோ இந்த இதில் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் எந்த இது ஓப்பன் பண்ணேன். மோட்டரோட இன்சைடில் அப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். ஆட்டம்னே எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துறப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம சப்ளை தர போகிறோம். எப்படி சப்ளை தர போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம R/B அப்படின்னு எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். R/Y இன்னும் சப்ளை எடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்து 3 கண்டக்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கண்டக்டர். ஸோ இங்கே யூஸ் பண்ணது என்னென்னா மெயின் கண்டக்டர். ஸோ இதை வந்து A1 அண்ட் A2. ஸோ இந்த காண்டக்டர் நேம் கொடுத்துருவோம், கேன் கொடுத்துருவோம். ஸோ இது வந்து மெயின் கண்டக்டர். ஸோ இன்னொரு கண்டக்டர் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. இந்த கண்டக்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கண்டக்டர். ஸோ இதை ஸ்டார் கண்டக்டர்லையும் A1 A2 அப்படின்னு டெர்மினலுக்கு வருது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 டெர்மினல் இருக்குது, 3 டெர்மினல் சப்ளை வருது, இன்னும் 3 டெர்மினல் நீங்கள் ஷார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டக்டர் ஆக்டிவேஷன் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ஸ்டாரில் ரன் ஆகும். ஸோ ஸ்டாரில் ரன் ஆகுது, இதுக்கு எந்த ப்ரொடக்ஷன் தேவையில்லைன்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் வேணும். என்ன ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா OLR. ஸோ நம்ம இங்கே ஒரு OLR ஆட் பண்ணுறோம். OLR அப்படின்னா ஓவர்லோட் ரிலீஸ். அதாவது மோட்டரோட ஓவர்லோட் ஆகும்போது இந்த கண்டக்டர் வந்து ஓப்பன் ஆகிடும், மோட்டருக்கு போகிற சப்ளை கட் ஆகிடும். ஸோ அதுக்காக இந்த OLR தரோம். ஸோ இப்போ மோட்டர் வந்து ஸ்டாரில் ரன் ஆகுது, ஸ்டார்லேயே லாஸ்ட் வரைக்கும் ரன் ஆகணுமா? இல்லை, எனக்கு ஸ்டாரில் ரன் ஆகிட்டு கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டாவில் ரன் ஆகும். ஸோ டெல்டா கனெக்ஷனுக்கு நம்ம அடுத்த கனெக்ஷன் ரெடி பண்ண போகிறோம். ஸோ டெல்டா கனெக்ஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த U எடுத்துக்கோங்க. அதாவது R டெர்மினல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா B. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா W. ஸோ இந்த U டெர்மினல் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக Bயில் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த டெர்மினல் மிடில் டெர்மினல் எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் டெர்மினல் கொடுத்துருங்க. இந்த தேர்ட் டெர்மினல் எடுத்துகிட்டு நம்ம தேர்டில் கொடுத்துருங்க. ஸோ இந்த கனெக்ஷன் உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார் டெல்டா நம்ம ஆல்ரெடி போட்டது தான். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகும் மோட்டரோட வைண்டிங். ஸோ A1 A2 B1 அண்ட் B2 C1 அண்ட் C2. ஸோ இந்த மாதிரி டெல்டா கனெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து மோட்டரோட பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் இது கனெக்ட் ஆகும். ஸோ இதான் வந்து ஜென்ரலான பவர் டயரம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் டயரம் எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டார் ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸ்டாரில் நமக்கு நியூட்ரல் கிடைக்கும். இது R/B அப்படின்னு சொல்லிட்டு 3 டயரம். ஸோ இது வரைக்கும் நம்ம பவர் டயரம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் டயரம் பார்ப்போம். ஸோ பவர் டயரம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் டயரம் பார்க்க போகிறோம். நம்ம கண்ட்ரோல் டயரமில் ஃபேஸ் நியூட்ரல்னு சொல்லிட்டு 2 இது இருக்கும். ஸோ ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போட்டுக்கும், வந்து ஃபேஸ் சப்ளை. ஸோ இங்கே வந்து நம்ம நியூட்ரல் எடுத்துக்குவோம். நியூட்ரல் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து OLR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ OLR அப்படிங்கிறது இங்கே போட்டுக்கணும். OLR. நெக்ஸ்ட் வந்து இது நம்ம ரெண்டு மெத்தடில் பண்ணணும். இன்னும் ஹேண்ட்லேயும் பண்ணணும், ஆட்டோலேயும் பண்ணணும். ஸோ 2 ஸ்விட்சஸ், அதாவது 3 பொசிஷன் ஸ்விட்ச் இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஹேண்ட் எங்கே போட்டுருங்க, ஆட்டோ எங்கே போட்டுருங்க. ஸோ ஹேண்ட் ஆஃப் ஆட்டோ. ஸோ 3 பொசிஷன் ஸ்விட்ச் இங்கே வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் வந்துடும். என்னென்னா ஸ்டாப். அப்புறம் இங்கே வந்து ஸ்டார்ட் வரும். ஸோ மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணுற ஸ்டார்ட், ஏன்னா ஹேண்டில் தான் நம்ம ஆன் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே வந்துடுது இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் வந்துச்சு, ஸ்டாப் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த மோட்டருக்கு வந்து
டைரெக்டாக இந்த K1 நம்ம கனெக்டர் போட்டோம் பார்த்தீங்களா, மெயின் கனெக்டர். இந்த இதில் வந்து 3 கனெக்டர் நம்ம அங்கே பார்த்தோம். ஒன்று K1 அண்ட் K2 அண்ட் K3. ஸோ இது வந்து மெயின், ஸ்டார் அண்ட் டெல்டா. ஸோ இந்த 3 கனெக்டர் நம்ம ஆல்ரெடி பவர் டயக்ராமில் பார்த்துட்டோம். ஸோ அந்த 3 கனெக்டர் எப்படி ஆன் பண்ணுறோம் அப்படிங்கிற மெத்தடில் தான் வந்து மோட்டர் வந்து ரன் ஆகும், ஆஃப் ஆகும். ஸோ அந்த இதுக்காக தான் இது போட்டிருக்கேன் நான். ஸோ இங்கே வந்து K1 வந்துடும். K1 அப்படிங்கிற கனெக்டர் வந்துடும். அதுக்கு வந்து நியூட்ரல் வந்து டைரெக்டாக கிடச்சிடும். இதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்டரை ஆட்டோவில் ரன் பண்ணணும். ஆட்டோ ரன் பண்ணால் இங்கே வந்து ஒரு டெர்மினல் கொடுத்துருக்கோங்க. இந்த 2 டெர்மினல் ஷார்ட் பண்ணும்போது தான் மோட்டர் வந்து ஆட்டோவில் ரன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மேனுவல்லே நம்ம அந்த மோட்டர் ஆன் பண்ணும்போது அந்த K1 அந்த ஸ்டார்ட்டை புஷ் பண்ணும்போது இதுக்கு சப்ளை கிடச்சிடும். அதுக்கப்புறம் கன்யூஸாக ஆனில் இருக்கும்ல. ஸோ அதுக்காக இங்கே வந்து ஒரு NC போடுறோம், சாரி NO போடுறோம். அது வந்து இந்த K1 NO போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மோட்டர் ஆன் ஆகிடும். இங்கே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். இது வந்து டெர்மினல் ஃபார் ஆட்டோ டெர்மினல் ஃபார் BMS கொடுத்துருவோம். ஸோ இந்த இதை வச்சு ஆட்டோ டெர்மினல் வந்து இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து 2 ஒரு NC, அதாவது டைமரோட NC T1. அதே மாதிரி இங்கேயும் ஒரு டைமரோட NC போடுவாங்க. சாரி, அங்கே வந்து NC போடுவாங்க, வந்து இங்கே வந்து NO வரும். அடுத்து வந்து இதோட க்ளோஸ் கனெக்டர் இங்கேயும், இதோட க்ளோஸ் கனெக்டர் இங்கே, அதாவது வந்து ஸ்டாரோட க்ளோஸ் கனெக்டர் இங்கேயும், டெல்டாவோட க்ளோஸ் கனெக்டரை இங்கேயும் போட்டுருவாங்க. ஸோ K2 K3. ஸோ இதான் இப்போது இந்த மாதிரி வந்துடும். ஸ்டார்ட்லேயே இருக்கட்டும், டெல்டாவில் இருக்கட்டும், இந்த மாதிரி வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைமர் வந்து டைமர் கண்ட்ரோல் இங்கே வந்துடும். ஸோ இதான் வந்து பேசிக்கில் கண்ட்ரோல் டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆன் ஆஃப் இண்டிகேஷனுக்காக ஒன்று வேணும் இல்லை. ஸோ அதுக்காக வந்து ஒரு க்ரீன் லேம்ப் கொடுத்துருவோம். க்ரீன் லேம்பில் வந்து ஆன் ஆகிற மாதிரி. ஸோ இது மூலிமா இது ஆன் ஆகிடும். இந்த க்ரீன் லேம்ப் வந்து K1 கனெக்டர் கொடுத்துருவோம். ஸோ ட்ரிப்புக்காக OLR கனெக்டர் கொடுத்துருவோம். ஸோ வந்து எல்லோ லேம்ப். ஸோ இது வந்து பேசிக்காக ஸ்டார்ட்டோட ஆன் ஆஃப் அந்த மாதிரி பண்ணக்கூடிய கண்ட்ரோல் டயக்ராம் ப்ளஸ் பவர் டயக்ராம் ரெண்டுமே பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார்